Welcome to my channel Civil Tips and Tricks for Civil Engineers. Okay, என்னுடைய வீடியோ வந்துட்டு எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸுக்கும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜேஇ ரயில்வே எக்ஸாம்ஸுக்கும் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸில் டிம்பர் பார்ட் 2. ஓகே, டிஃபெக்ட்ஸ் டியூ டு நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இதில் டிஃபெக்ட்ஸ் டியூ டு நேச்சுரல் ஃபோர்ஸஸில் 15 டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேர்டு, செகண்ட் ஒன் கேலஸ், தேர்ட் ஒன் கெமிக்கல் ஸ்டெயினு, ஃபோர்த் ஒன் வந்துட்டு கோர்ஸ் கிரெயின், ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு டெட் வுட்டு, சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு ட்ரக்ஸினஸ், அதுக்கப்புறம் செவன்த் ஒன் வந்துட்டு ஃபாக்ஸினஸ், நோட்ஸ் அடுத்தது எயித் ஒன், நைன்த் ஒன் வந்து ரெண்டு காடு, ஷேக்ஸு, ட்விஸ்டட் ஃபைபர், அப்செட்ஸ், வாட்டர் ஸ்டெயின், விண்டு கிராக்ஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு birds now the growth of tree is completely upset and irregular projections appear on the body of timber due to injury or shock received in its young age. It is also called excrescences. Okay, இதுதான் வந்து பேர்னா வந்து அந்த ட்ரீயில் பார்க்கும்போது தெரியும், அதில் ப்ரொஜெக்ஷன்ஸ் வெளியே வந்து சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுதான் வந்து பேர்ட். ஓகே, இது எப்படி வருதுன்னா இந்த ட்ரீஸ் வந்து நடும்போது சின்ன ஏஜ்லேயே வந்து இன்ஜுரி இல்லாட்டி ஷாக் வந்துருச்சுன்னா பேர்ட் வரும். ஓகே, கேலஸ்னா மெல்லிய தோல். ஓகே, மெல்லிய தோல் தான் வந்து அதோட சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மெல்லிய தோல் வந்து இப்போ நம்ம ஒரு ட்ரீயில் கட் பண்ணும்போது அந்த ட்ரீ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த ட்ரீ கட் பண்ண இடத்துல மெல்லிய தோல் வந்துடும். ஓகே, ஸோ இட் இண்டிகேட்ஸ் சாஃப்ட் டிஷ்யூ ஆர் சாஃப்ட் ஸ்கின் விச் கவர்ஸ் தி வுட் ஆஃப் த ட்ரீ. ஓகே, அந்த வுட்டு வந்து இந்த மெல்லிய தோல் கவர் பண்ணிடும். ஓகே, அடுத்தது வந்து கெமிக்கல் ஸ்டெயின். ஓகே, வாட் இஸ் கெமிக்கல் ஸ்டெயின்? கெமிக்கல் ஸ்டெயின்னா நம்ம வுட்டோட கலர் வந்து டிஸ்கலர் ஆகிடும். ஓகே, கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, கரெக்டான ப்ரௌன் கலர் வந்து டார்க் ப்ரௌன் கலர் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அதுக்கு தான் கெமிக்கல் ஸ்டெயின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எப்படின்னா சம் கெமிக்கல் இது வந்துட்டு கெமிக்கல் ஆக்ஷனால் உண்டாகிறது தான் வந்து கெமிக்கல் ஸ்டெயின். ஓகே, கெமிக்கல் ஆக்ஷன்னா இரசாயன நடவடிக்கை. ஓகே, அடுத்தது வந்துட்டு இதான் வந்து கெமிக்கல் ஸ்டெயின் நடந்த வுட்டு. ஓகே, அடுத்தது கோர்ஸ் கிரெயின். கோர்ஸ் கிரெயின்னா if the trees grows rapidly, the rings are widened, it is known as coarse grain. Okay, rings are widened na வந்துட்டு அகலப்படுத்துதல். ஓகே, வைடன்னா அகலப்படுத்துதல். ஓகே, ஸோ அந்த ரிங்ஸ் இருக்குல்ல கரெக்டான அந்த ரிங்ஸ் இது வந்து அகலப்படுத்துதல். ஓகே, ஒட்டி இருக்காது, அந்த ஃபைபர்ஸ் வந்து செப்பரேட் ஆகிடும். ஓகே, அதுக்கு தான் வந்து கோர்ஸ் கிரெயின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு ட்ரக்ஸினஸ் எப்படின்னா இண்டிகேஷன் ஆஃப் ஒயிட் டிகேடு ஸ்போர்ஸ் கன்சீல்டு இன் ஹெல்த்தி வுட். வுட்டில் வந்து ஹெல்த்தியான ஒரு வுட்டில் வந்து
white decayed spots இருந்தனா அதுக்கு தான் வந்து நம்ம drugsiness னு சொல்றாங்க. ஓகே, decayனா வந்து சிதைவு. ஓகே, இதா வந்து white decayed spots. ஓகே, white கலர்ல சிதைவான ஸ்பாட்ஸ் வந்து நம்ம ட்ரீஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃபெக்ட் இருந்தனா அதுக்கு ட்ரக்ஸினஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு ரிண்டுகால்னா வந்துட்டு பர்டிகுலர் carved portion swellings found on the tree are known as rindugal. They develop at the points where the branches are importantly cut off or removed. Okay, swelling na வந்து வீக்கம். ஓகே, வீக்கம் அந்த ட்ரீஸ்ல வந்து வீக்கமா வந்துரும். மீன்ஸ் இப்போ இந்த பிரான்ச் வந்து கட் பண்ணிடுச்சுன்னா அந்த கட் பண்ண இடத்துல வந்து வீக்கமா இருக்கும். ஓகே, அதான் வந்து ரிண்டுகால். இதுதான் வந்து ரிண்டுகால். ஓகே, ஷேக்ஸ்னா வந்து cracks are partly or completely separate from the fibers of wood. ஓகே, வுட்டோட ஃபைபர்ஸ்ல இருந்து நம்ம cracks வந்துரும். ஓகே, மீன்ஸ் பல டைப்ஸ் cracks வந்துரும். ஓகே, அதான் வந்து ஷேக்ஸ் வந்து 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கப் ஷேக்கு, அடுத்தது வந்து ஹார்ட் ஷேக்கு, அடுத்தது வந்து ரிங் ஷேக்கு, அடுத்தது வந்து ஸ்டார் ஷேக்கு. ஓகே, அடுத்தது வந்துட்டு ரேடியல் ஷேக். 5 ஷேக் இருக்கு ஷேக்ஸ்ல. ஓகே, அடுத்தது வந்துட்டு இதோட ஷேக்ஸ் 5 டைப் ஷேக்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கப் ஷேக்னா வந்துட்டு curved crack separating partly one annual ring from another. ஓகே, ஒரு ஆனுவல் ரிங்ல இருந்து அடுத்த ஆனுவல் ரிங்ல வந்துட்டு curved cracks, சின்ன curved cracks வந்துரும். ஓகே, curved crackனா வந்து வளைந்த கிராக்கு. ஓகே, அடுத்து வந்து ஹார்ட் ஷேக்னா வந்து these cracks extending from pith to sapwood in the direction of medullary rays. ஓகே, medullary rays இருக்குல்ல, பித்துல இருந்து நம்ம அவுட்டர் பார்க் வரைக்கும் இருந்த மெடுலரி ரேஸ், அந்த மெடுலரி ரேஸோட டைரக்ஷன்ல வந்து இந்த ஹார்ட் ஷேக்கோட கிராக் எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஓகே, அதான் வந்து ஹார்ட் ஷேக்னு சொல்றாங்க. ஓகே, ரிங் ஷேக்னா these are cup shakes covering the entire rings. ஓகே, இப்போ நம்ம கப் ஷேக் பார்த்தோம்ல, இது வந்து சின்ன கப்ஸ் தான். சின்ன மீன்ஸ் ஒரு இடத்துல வந்து மீன்ஸ் டிம்பர்ல ஒரு இடத்துல வந்து கப் ஷேக் ஃபார்ம் ஆயிடும். ஆனா ரிங் ஷேக்ல கப் ஷேக் வந்து என்டையர் ரிங் மீன்ஸ் ஃபுல் ரிங்ல வந்து வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஷேக்ஸ். ஓகே, இதான் வந்துட்டு ரிங் ஷேக். ஃபுல் ரிங்ல வந்து அந்த பிளாக் கலர் ஷேட் பண்ணி காமிச்சோம் இல்லையா, அதான் வந்து ரிங் ஷேக். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஸ்டார் ஷேக்ஸ். These are cracks extending from bark towards sapwood. ஓகே, இது வந்துட்டு கிராக்கு வந்து எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் பார்க்கில் இருந்து சாப்வுட் வரைக்கும் இந்த ஸ்டார் ஷேக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஓகே, எக்ஸ்டெண்ட் ஆகிடும்னா அந்த கிராக் வந்து பெருசாகிடும். மீன்ஸ் பெருசாகிடும். ஓகே, அடுத்தது வந்து ரேடியல் ஷேக்ஸ்னா these cracks run for a short distance from bark towards center, then follow the direction of annual rings and ultimately run towards the pith. Okay, they are irregular and numerous. Okay, எப்படின்னா இந்த மாதிரி கிராக்ஸ் நம்ம டிம்பர்ல வந்துருச்சுன்னா அந்த டிம்பர் வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராக் வந்து பார்க்கில் இருந்து சென்டர் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து இதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு ஆனுவல் ரிங்ஸும் வந்து ஸ்பெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பித்து வரைக்கும் இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃபெக்ட் வந்துருச்சுன்னா நம்ம டிம்பர் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே,
twisted fiber இல்லாட்டி wandering. Okay, இதுக்கு twisted fiberக்கு வேற என்ன பேரு? wandering. Okay, the figures of wood are twisted in one direction. Okay, இந்த fibers, okay, fibers வந்து twistனா வந்துட்டு முறுக்கப்பட்டதாயிடும். ஓகே, ஸோ இது எப்படி வருதுன்னா, சின்ன ஏஜ்லே வந்து இந்த ட்ரீஸ் வந்து விண்டு மீன்ஸ் காற்று ரொம்ப ஃபாஸ்டான காற்று ப்ளோ பண்ணிடுச்சுன்னா வந்து இந்த மாதிரி டிஃபெக்ட் வந்துடும் இந்த டிம்பர். ஓகே, இதுக்கு வேறு பேர் தான் வந்து வாண்டரிங் ஹார்ட்ஸ். இதுதான் வந்து ட்விஸ்டட் ஃபைபர். ஓகே, நேர இருக்கிற வேண்டிய ஃபைபர் வந்து முறுக்கப்பட்டதாயிடும். ஓகே, மீன்ஸ் ட்விஸ்டட் ஆகிடும். மீன்ஸ் ஒரு டைரக்ஷன் ஒரே ஒரு டைரக்ஷன் வந்து ட்விஸ்டட் ஆகிடும். அதான் வந்து ட்விஸ்டட் ஃபைபர். Upsets. The wood are injured by crushing or compression. Upsets are mainly due to improper felling of tree and exposure of tree in its young age to fast blowing wind. Okay, twisted fiber மாதிரி தான் upsets. ஆனால் இது வந்து க்ரஷ் பண்ணிடும். க்ரஷ்னா வந்து நசுக்கிடும். ஓகே, wood வந்து நசுக்கிடும். அதான் வந்து upsets. இது எப்படி வருதுன்னா, நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக ட்ரீ கட் பண்ணலைன்னா இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வந்துடும். ஓகே, அப்செட்ஸ் இல்லாட்டி ரப்சர். இதான் வந்து அப்செட்ஸ் இல்லாட்டி ரப்சர். ஓகே, வாட்டர் ஸ்டெயின். ஓகே, வுட்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம சாதாரண வுட் மீன்ஸ் அது கன்வெர்ட்டடான வுட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்ல, சூட்டபிள் சைஸில் கன்வெர்ட் பண்ணோம்ல, அந்த வுட்டு வந்து டிஸ்கலர் ஆகிடும். ஓகே, டிஸ்கலர்னால் கலர் சேஞ்ச் வந்துடும். அதுதான் வந்து வாட்டர் ஸ்டெயின். இதான் வந்து வாட்டர் ஸ்டெயின் நடந்த வுட்டு. ஓகே, தண்ணினால் வாட்டர் ஸ்டெயின்னா தண்ணினால் நம்ம வுட்டு வந்து கலர் சேஞ்ச் வருது. ஸோ அதுதான் வந்து வாட்டர் ஸ்டெயின்னு சொல்கிறேன். ஓகே, விண்ட் கிராக்ஸ்னா எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் wood shrinks and cracks when it exposed to atmospheric agents. Okay, நம்ம விண்டு மீன்ஸ் காற்றுனால வர கிராக்ஸ். ஓகே, அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகே, ஸோ காற்றுனால நம்ம வுட் எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ், நம்ம வுட்டோட எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகே, அதுக்கு தான் வந்து அந்த கிராக்குக்கு தான் சொல்கிறேன் விண்டு கிராக்ஸ். ஓகே, இதுதான் வந்து விண்டு கிராக்ஸ். அந்த எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் வுட் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக அந்த சைஸில் இருக்க வேண்டியது. ஆனால் விண்டுனால அந்த எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு ஃபைபரில் வந்து ஒரு ஆனுவல் ரிங்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகே, அதுக்கு தான் வந்து விண்டு கிராக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து இந்த டிஃபெக்ட்ஸ் டியூ டு நேச்சுரல் ஃபோர்ஸஸ் சீக்கிரம் வந்து நமக்கு ஞாபகப்படுறதுக்காக சின்ன ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். ஓகே, அட் த டைம் when wind and rain came. ஓகே, ஒரு டைமில் வந்து விண்டுனா வந்து காற்று, மழை வந்துருச்சு. ஓகே, சில ஃபோக்ஸ் வந்து ஃபுட்பால் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஃபாக்ஸ்னால் வந்து ஃபாக்ஸ். ஓகே, while playing football one fox called and cried that his leg were injured. Okay, ஒரு ஃபாக்ஸ் வந்து இங்கே ஃபாக்ஸ் விளையாடும் இல்லை, அதில் ஒரு ஃபாக்ஸ் வந்து அழுதுட்டு சொல்லுவேன், கால் பண்ணிவிட்டு சொல்லுவேன், என்னோட கால் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து டாக்டரை பார்க்க போகிறோம். ஓகே, டாக்டரை பார்க்க போகிறோம். ஓகே, they ringed the door of doctor's clinic. டாக்டரோட கிளினிக்கில் டோர் வந்து இங்கே எல்லாரும் சேர்ந்து ரிங் பண்ணிடுச்சு. ஓகே, doctor seen the injury and noted that it is a twisted fiber. Okay, டாக்டர் வந்து இதை இந்த இன்ஜுரி பார்த்து. ஓகே, அதான் நோட்டட். அதுக்கப்புறம் இவங்க வந்து எழுதிருச்சு இது வந்து twisted fiber. ஓகே, இந்த injured folks வந்து heard this and he got very upset and thought that he would be dead and he fainted. ஓகே, எப்படின்னா இந்த இன்ஜுரி வந்த ஃபாக்ஸ் வந்து இது ஹர்ட்
கேட்டுருச்சு. ஓகே, இந்த டாக்டர் ட்விஸ்டட் ஃபைபர்னு சொல்கிறது கேட்டுடுச்சு. இந்த ஃபாக்ஸ் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஓகே, அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தாட் பண்ண நான் சீக்கிரம் டெட் ஆகிடுவேன்னு தாட் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க வந்து தலை சுற்றி கீழே விழுந்துச்சு. டாக்டர் வந்து இந்த ஃபாக்ஸோட ஹெட் வந்து ஷேக் பண்ணிடுச்சு. ஓகே, டாக்டர் ஷேக் த ஹெட் அண்ட் மேட் ஹிம் கெட் அப் ஃப்ரம் ஹிஸ் பெட். டாக்டர் வந்து ஃபாக்ஸோட ஹெட்டு வந்து ஷேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் வந்து அவங்கள பெட்டிலிருந்து எழுப்பி விட்டார். ஓகே, அதுக்கப்புறம் டாக்டர் வந்து he gave some course drugs containing medicines. ஓகே, இவங்க வந்து கெமிக்கல்ஸ் இருந்த கோர்ஸ் ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகப்படுத்தணும்னா ரெட் கலர் எழுதிக்கோல, அது இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிக்கோ. ஓகே, ரெட் கலரில் டைப் பண்ணுறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிக்கோ. ஓகே, விண்டுனா வந்து விண்டு கிராக்ஸ், ரெயின்னா வந்து மழை தானே. மழை எப்படி வாட்டர் தானே, வாட்டர் மீன்ஸ் தண்ணி தானே. ஸோ ரெயின் வந்து வாட்டர், இப்போ வாட்டர் ஸ்டெயின். ஃபாக்ஸஸ் வந்து ஃபாக்ஸினஸ், பால் வந்து பேர்ட். ஓகே, கால்டு வந்து கேலஸ், ரிங்கு வந்து ரெண்டு கார்டு, நோட்டு வந்து நோட். ஓகே, ட்விஸ்டட் ஃபைபர் வந்து ட்விஸ்டட் ஃபைபர், அப்செட் வந்து அப்செட். ஓகே, டெட்னா வந்து டெட்வுட், ஷேக்னா வந்து ஷேக்ஸ், கோர்ஸ்னா வந்து கோர்ஸ் கிரெயின், ட்ரக்ஸு வந்து ட்ரக்ஸினஸ். அதுக்கப்புறம் கெமிக்கல் வந்து கெமிக்கல் ஸ்டெயின். இதில் ஒரே ஒன்று தான் வந்து நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணல, என்னென்னா ஃபாக்ஸினஸ் வந்து ட்ரக்ஸினஸ் மாதிரி. ஃபாக்ஸினஸில் ரெட்டு கலர் டீகேடு ஸ்பாட்ஸ் வந்து டிம்பரில் இருந்துருச்சுன்னா அதுதான் வந்து ஃபாக்ஸினஸ். இது எப்படி வருதுன்னா, நம்ம அந்த வுட்டு இருக்கும்ல, அது வந்து ரொம்ப நாள் மீன்ஸ் 50 to 100 years தான் வந்து ஒரு வுட்டோட ஏஜ். அதுக்கு மேலே வந்து இந்த வுட்டு வந்து வளர்த்துருச்சுன்னா அந்த மாதிரி வுட்டில் வர டிஃபெக்ட் தான் வந்து ஃபாக்ஸினஸ். ஓகே, இந்த ஐடியா வந்து என் ஃப்ரெண்டு ரேவதி சொல்லி கொடுத்தது. சிவிலியன்ஸ் இன்ஸ்டியூட் ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அடுத்த கிளாஸில் டிஃபெக்ட்ஸ் டியூ டு சீசனிங் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, thank you and all the best for your exams.